Hi sisters and brothers, welcome to our channel. இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக நம்ம சிலபஸ் வைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய ஆத்தர்ஸ் வந்து என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, என்ன இதுக்கு அவார்டு வந்திருக்கும், என்ன ஹானர் இருக்கும், பொயட் லாரேட்டாக இருப்பாங்களாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா. அது எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எட்கர் ஏ கெஸ்ட், சரிங்களா. இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பீப்புள் பொயட் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொயட் லாரேட் ஆஃப் மிச்சிகான் ஆனாலும் பீப்புளோட பொயட்னு சொன்னாலும் எட்கர் கெஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் மெஸ்ஸிஃபீல்டு 1930 பொயட் லாரேட். எப்போ வந்து இவர் பொயட் லாரேட்டாக ஆனாங்கன்னா 1930. அப்போ பொயட் லாரேட் வாங்கின 1930 பொயட் லாரேட்டாக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா ஜான் மேஸ்ஃபீல்டு. அப்புறம் ரஸ்கின் பாண்டு ஜான் ரைம்ஸ் மெமோரியல் அவார்டு 1957 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு. யார்? ரஸ்கின் பாண்டு. இது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேயே இப்போ ஷூட் அவுட் ஆகுது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து சாந்தினி கோவிந்தன் அவார்டு வின்னிங் ஆத்தர் ஆஃப் சில்ட்ரன் லிட்ரேச்சருக்காக அவார்டு வின் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. சாந்தினி கோவிந்தன். நெக்ஸ்ட்டு ரஸ்கின் பாண்ட் 1992 வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ அன்ற இதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி ரஸ்கின் பாண்ட் வந்து 1992 வாங்கியிருக்காங்க. 1999 வந்து பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு. 2014 வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்காங்க. 2007 வந்து நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு ப்ளூ அம்ரெலான்றதுக்கு நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு தான் வாங்கியிருக்காரு ரஸ்கின் பாண்ட். ராபர்ட் ஃப்ராஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இவர் தான் 4 புலிட்சர் ப்ரைஸஸ் வாங்கின ஒரு ஆத்தர், சரிங்களா. யூஎஸில் வந்து இவரை வந்து அன்அஃபிஷியல் பொயட் லாரேட்டாக அறிவிச்சிருப்பாங்க. அப்போது யூஎஸோட அன்அஃபிஷியல் பொயட் லாரேட் யாருன்னா ராபர்ட் ஃப்ராஸ்ட். கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடிஸ் இனாக்ரேஷன், அதில் வந்து இவங்களை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சார் சிவி ராமன் நமக்கு தெரியும் இல்லையா. 1930 வந்து இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்குது. 1954 பாரத் ரத்னா வாங்கியிருக்காரு. இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எந்த இயரில் எந்த ப்ரைஸ் எந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேரோலின் அண்ட் பவுல்ஸ் ராபர்ட் சவுதேயோட ஒய்ஃபு த பொயட் லாரியட் ஆஃப் பிரிட்டன், சரியா. இந்த ராபர்ட் சவுதே அவன்றவர் வந்து பொயட் லாரேட் ஆஃப் த பிரிட்டைனு, அவரோட ஒய்ஃபு, சரிங்களா, கரோலின் அண்ட் பவுல்ஸ். நெக்ஸ்ட் வந்து சச்சின் சார் வந்து எந்தெந்த அவார்டு வந்து எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். 1994 அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு. 1997 வந்து ராஜீவ்காந்தி அவார்டு. 999 வந்து பத்மஸ்ரீ அவார்டு. மேலே 999 ரஸ்கின் பாண்ட் கூட வாங்கியிருப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. 2008 வந்து பத்ம விபூஷன் அவார்டு. 2013 வந்து பாரத் ரத்னா அவார்டு. 2012 வந்து ராஜ்யசபா மெம்பராக வந்து நாமினேட் ஆகிட்டாங்களே, அதில் நம்மளுக்கு பெருமை தானே. 2012 வந்து ராஜ்யசபா மெம்பரு. இதுதான் இவரோட கான்ட்ரிபியூஷனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹென்ரி வேன் டைக் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவார்டு. அமெரிக்கன் அகாடமியோட ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அவார்டு வாங்கினது யாருன்னா ஹென்ரி வேன் டைக். ப்ரொஃபஸர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அகாடமிஷியன், சரிங்களா. எந்த யூனிவர்சிட்டியோட அகாடமிஷியன்? ப்ரொஃபஸர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியோடது. நெக்ஸ்ட்டு ஷேக்ஸ்பியர் பாருங்கள். இங்கிலாண்ட்ஸோட நேஷ்னல் பொயட் இவர். போர்ட் ஆஃப் அவன்னு கூட இவங்களை கூப்பிடுவோம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ராக்கி நரியானி ஷிர்கே, இவங்க வந்து ஒரு அகாடமிஷியன். நெக்ஸ்ட் வந்து ருடியார்ட் கிப்ளிங் 1907 தான் வந்து இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்திருக்குது. ருடியார்ட் கிப்ளிங்க்கு எந்த இயரில் வந்திருக்கு? 1907. நெக்ஸ்ட் வந்து மேரி மேப்ஸ் டார்ஜி பாருங்கள். ஜுவனைல் லிட்ரேச்சர் லீடர், சரியா. குழந்தைங்களை பற்றி எழுதுறதுல இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்ன்ற மாதிரி. அமெரிக்கன் சில்ட்ரன் ஆத்தர் இவர். நெக்ஸ்ட் பாருங்கள். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் இருந்தாலும் நான் எழுதியிருக்கேன். சத்யஜித் ரே வந்து 1965 பத்மபூஷன். 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் சத்யஜித் ரே, சரிங்களா. ஆரன் ஷப்பார்டு வந்து சாவித்ரி அவார்டு. இது வந்து டெட்டில் படிக்கிறவங்களுக்கு நல்லா ஃபுல்லாக யூஸ் ஆகும் இல்லையா, ஃபுல்லாக ஆத்தர்ஸ் வரப்போகுது. மனோஜ் தாஸ் 2000 சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து 2000 வாங்கியிருக்காங்க. இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி அவார்டு இருக்குது. 2001 வந்து பத்மஸ்ரீ அவார்டு 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து மனோஜ் தாஸ் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜாக் ஓ என் வந்து ஆகஸ்ட் ப்ரைஸ்ன்ட்டு ஒன்று வாங்கியிருக்காரு 2008. ஸ்டீவன் கெலாக் வந்து ஹானரரி டாக்டரேட் ஆஃப் ஹியூமன் லெட்டர்ஸ், ஓகேவா, ஒஹியோ யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காரு. எல்லா ஆத்தர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இயர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இயர்ஸ் வச்சு தப்பான இயர் கொடுத்து கூட வந்து இதில் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரியும் இல்லை, கரெக்டான இயர் சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கலாம். நீங்கள் வேணால் இது பார்த்து நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.